இந்த வீடியோவில் 2026 ஜூலை 1ஆம் தேதி முதல் வங்கி கணக்கு வைத்துள்ளவர்களுக்கு ஆர்பிஐ புதிய விதிகள் முக்கிய அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. வங்கியில் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான தகவல் வெளியாகி உள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களை பாதுகாக்க புதிய வழிகாட்டுதல்களை முன்மொழிந்து உள்ளது. இந்த விதிகள் 2026 ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலருக்கும் இது போன்ற அனுபவம் இருந்திருக்கும். நீங்கள் ஒரு கடன் பெற விண்ணப்பிக்கும் போது அதனுடன் காப்பீடு, கிரெடிட் கார்டு அல்லது வேறு சேவைகளும் தானாக சேர்க்கப்பட்டிருக்கும். ஒரே ஐ அக்ரி பட்டனை அழுத்தியதற்காக பல சேவைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கலாம். இதனால் பலர் அறியாமலேயே கூடுதல் கட்டணங்களை செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த பிரச்சனைகளை தீர்க்கவே ஆர்பிஐ புதிய விதிகளை கொண்டு வர உள்ளது. என்ன மாற்றம்? புதிய விதிகளின்படி வங்கிகள் இனி எந்த ஒரு சேவையையும் வாடிக்கையாளர்களின் தெளிவான மற்றும் தனித்தனி ஒப்புதல் இல்லாமல் வழங்க முடியாது. அதாவது ஒவ்வொரு தயாரிப்புக்கும் தனியாக ஒப்புதல் பெற வேண்டும். ஒரே கிழக்கில் பல சேவைகள் சேர்க்க முடியாது. வாடிக்கையாளர் தெளிவாக புரிந்து கொண்ட பின் மட்டுமே சேவை வழங்க வேண்டும். மிஸ் செல்லிங்க்கு கட்டுப்பாடு வாடிக்கையாளரின் தேவைக்கும் பொருளாதார நிலைக்கும் பொருந்தாத தயாரிப்புகளை விற்பனை செய்வது மிஸ் செல்லிங் என கருதப்படும். உதாரணமாக, குறைந்த வருமானம் கொண்டவருக்கு அதிக அபாய முதலீட்டு திட்டம் விற்பனை செய்தால், தேவையில்லாத காப்பீடு சேர்த்தால், கிரெடிட் கார்டு திணிக்கப்பட்டால் இவை அனைத்தும் தவறான விற்பனையாகும். மேலும் வங்கி வழங்கும் சேவை அந்த வங்கியில்தான் அல்லது மூன்றாம் தரப்பு நிறுவனத்தில்தான் என்பதை தெளிவாக தெரிவிக்க வேண்டும். டிஜிட்டல் டார்க் பேட்டர்ன்ஸுக்கு தடை. சில செயலிகள் மற்றும் இணையதளங்களில் குழப்பமூட்டும் வடிவமைப்புகள் மூலம் வாடிக்கையாளர்களை தவறாக ஒப்புதல் அளிக்க செய்வது டார்க் பேட்டர்ன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. புதிய விதிகளின்படி வங்கிகள் தங்கள் ஆப் மற்றும் இணையதளங்களை சீராய்வு செய்ய வேண்டும். வெளிப்படைத்தன்மை கட்டாயம். மறைமுக கட்டணங்கள் இருக்கக்கூடாது. வங்கி அல்லது அதன் முகவர்கள் தவறான விற்பனை செய்து நிரூபிக்கப்பட்டால் வாடிக்கையாளர்களுக்கு பணம் திருப்பி வழங்க வேண்டும். தேவையான இழப்பீடு அளிக்க வேண்டும். இந்த வரைவு விதிமுறைகள் குறித்து 2026 மார்ச் 4 வரை பொதுமக்களின் கருத்துக்கள் பெறப்படும். அதன் பிறகு இறுதி விதிகள் அறிவிக்கப்பட்டு 2026 ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.